Hello dudes, this is Prabhakar from my channel iOS Dude. Macல Xcode இன்டர்ஃபேஸை ஃபஸ்ட் டைமாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்படி இன்ஸ்டால் பண்ண Xcode இன்டர்ஃபேஸில் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணி ஒரு வியூ கண்ட்ரோலர் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். iOS ஆப் டெவலப்மெண்ட்டோட ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, iOS ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன் iOS ப்ராஜெக்டில் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது சர்டன் ப்ராசஸில் இப்படி தான் இந்த ப்ராசஸ் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஆர் பேட்டர்னை சொல்கிறது தான் ஆர்கிடெக்சர். iOS ஆப் டெவலப்மெண்ட்டில் மெனி டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் சம் மேஜர் டிசைன் பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். MVC, MVP, MVVM, வைப்பர். இந்த MVVM, வைப்பர் ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டெவலப்பர்ஸ் மேக்ஸிமம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பிகினிங் லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒரு iOS அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மோஸ்ட் ஆஃப் டைம் பிகினிங் லெவல் டெவலப்பர்ஸ் ஆர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பர்ஸ் UI கிரியேட் பண்ணுறதுக்கும் ப்ரோக்ராமேட்டிக்கலாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆப் ரெடி பண்ணுறதுக்கு MVC டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. MVC ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன் அப்படிங்கிறது மாடல் வியூ கண்ட்ரோலர். இந்த MVC பேட்டர்ன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறது வியூ. வியூங்கிறது உங்களோட UI சேஞ்சஸ் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராசஸ் தான். இந்த வியூவில் உங்களோட டிசைன் ஓரியன்ட் ப்ராசஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். தென் செக் பண்ண போகிறது வியூ கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் ப்ராசஸ் தான் வியூ அண்ட் மாடலை கண்ட்ரோல் பண்ணும். தென் நம்ம செக் பண்ண போகிறது மாடல். மாடல் ப்ராசஸ் நம்ம ப்ராஜெக்டில் எந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா உங்களோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸாக மாடல் யூஸ் ஆகும். ப்ராஜெக்டில் மாடல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸாக ஆக்சஸ் ஆகும். ஸோ இந்த வியூ அண்ட் மாடலை ஒரு இன்டர்ஃபேஸாக இருந்து ரெண்டையும் கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வியூ கண்ட்ரோலர் ஆர் கண்ட்ரோலர். இந்த வியூ அண்டு மாடலை வியூ கண்ட்ரோலர் எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா வியூ கண்ட்ரோலரை 2 டைப் ஆஃப் ப்ராசஸாக உங்களால் பிரித்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று டிசைன் பார்ட், இன்னொன்று கோடிங் பார்ட். இந்த டிசைனிங் பார்ட்டை ஸ்டோரி போர்டில் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட கோடிங் பார்ட்டை கோட் எடிட்டர் விண்டோவில் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோரி போர்டில் வச்சுருக்க வியூ கண்ட்ரோலருக்கான ப்ராசஸ் வியூவையும் எடிட்டர் விண்டோவில் வச்சுருக்க அந்த கோடிங் பார்ட் மாடல் ப்ராசஸையும் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இந்த கண்ட்ரோலர் வியூ அண்ட் மாடலை கம்யூனிகேட் பண்ணும்போது MVC ப்ராசஸ்க்கான ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன் ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஒரு ப்ராசஸை வியூவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த வியூக்கான வியூ கண்ட்ரோலருக்கு இன்டிமேட் பண்ணி ப்ராசஸை கேட்கும். அந்த வியூ கண்ட்ரோலர் மாடலை கால் பண்ணி அந்த மாடலில் இருக்க டேட்டாவை ஃபெச் பண்ணி இந்த வியூக்கு தேவையான ப்ராசஸை அலோகேட் பண்ணும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி ப்ராசஸை நம்ம MVC பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வியூ எந்த சுச்சுவேஷன்லேயும் மாடலை டைரெக்டாக கால் பண்ணாது. ஒரு வியூ கண்ட்ரோலரை கால் பண்ணி வியூ கண்ட்ரோலர் மாடலை கால் பண்ணி தேவையான டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுத்து வியூக்கு அசைன் பண்ணோம். ஸோ அந்த மாடலில் எப்படி வேல்யூ அசைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு நீங்கள் ஒரு API கால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த APIயோட ரெஸ்பான்ஸை எடுத்து மாடலில் வியூ கண்ட்ரோலர் ஸ்டோர் பண்ணிடும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போது அந்த மாடலில் இருந்து வியூ கண்ட்ரோலர் வேல்யூஸை ஃபெச் பண்ணி வியூக்கு அசைன் பண்ணோம். ஸோ அப்படி வியூக்கு அசைன் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்மளால் விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். இந்த MVC டிசைன் பேட்டர்னை ரியல் டைமாக எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோவில் MVC பேட்டர்னோட ரியல் டைம் எக்ஸாம்பிளை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.